அண்மைச் செய்தி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீரின்றி பயிர்கள் பதறாகி வரும் நிலையில் கண்டுகொள்ளாமல் ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் அங்கு நிலவி வரும் வறட்சியை நேரில் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். அதாவது தஞ்சை மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே இன்று பங்கேற்பதற்காக சென்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று தஞ்சையிலே விவசாயிகள் பல நாட்களாக 10 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் இல்லாமல் இங்கே கருகி வரக்கூடிய, பதறாகி வரக்கூடிய, அந்த வறண்டு இருக்கக்கூடிய, கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய, ரத்தம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை நேரிலே சந்தித்து விவசாயிகளுடைய பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தொடர்ந்து அந்த பகுதியில அந்த தண்ணீர் இல்லாமல் அந்த சம்பா பயிர்கள் அனைத்துமே இன்றைக்கு கதிர் வருகிற நேரத்திலே அந்த பால் அனைத்தும் பதறாக மாறி இருக்கிறது. விவசாயிகள் கண்ணீர் வடிப்பதற்கு பதிலாக ரத்தத்தை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயிரை உருவாக்கி அது கதிர் வந்து அது அறுவடை செய்வதற்கு 4 மாத காலம் அந்த விவசாயி படுகிற துன்பம், பாடுபடுகிற அந்த சிந்துகிற வியர்வை என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு விவசாயியினுடைய உழைப்பும் அந்த கண்ணீரும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் தங்கள் குழந்தைகள் போல பாவித்து வளர்த்த அந்த பசும் பயிர்கள் தங்களுடைய கண்முன்னே கருகக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து விவசாயிகள் வயிற்றில் அடித்துக் கொண்டு இன்றைக்கு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுகிற திமுக அரசு விளம்பரம் செய்வதற்காகவும் போட்டோ ஷூட் நடத்துவதற்காகவும் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து விவசாயிகளை கடந்த 4.5 ஆண்டு 5 ஆண்டு காலமாக வஞ்சித்து வருகிறது ஸ்டாலினுடைய திமுக அரசு. விவசாயிகள் சொல்ல முடியாத துயரத்திலே இருக்கக்கூடிய அந்த தஞ்சை மண்ணிலே இன்றைக்கு ஊருக்கே தரணைக்கே சோறு போட்ட தஞ்சை மண்ணிலே, சோறுடித்த அந்த தஞ்சை மண்ணிலே விவசாயிகள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக இன்று நிகழ்ச்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு நேரிலே சென்று அந்த களத்திலே விவசாயிகள் படுகிற துயரை பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். தண்ணீர் இல்லாமல் 10 நாட்களாக கருகி வரக்கூடிய அந்த பயிரை பார்த்து வேதனையுடைய உச்சத்துக்கு சென்ற விவசாயிகள் கடந்த 2ஆம் தேதி சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். தஞ்சை மாவட்டம் கல்லணையிலே இருந்து பாசனத்திற்காக காவிரி, வெண்ணாறு, கல்லணை, கால்வாய், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 4 வழியாக தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் முன்னெடுத்தார்கள். ஆனால் கண்டுகொள்ளவில்லை. குறிப்பாக கல்லணையிலே கால்வாய் பாசனத்துக்கு உட்பட்ட ஆலங்குடி, வண்ணாரப்பேட்டை, 8ஆம் நம்பர் கரம்பை உள்ளிட்ட பகுதிகளிலே 750 ஏக்கர், அதாவது அதை சுற்றி இருக்கக்கூடிய சம்பா நெற்பயிர்கள் என ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை பயிர் செய்திருக்கக்கூடிய விவசாயிகள் கடந்த 100 நாட்களான அந்த பயிரை பார்த்து கதறி கொண்டிருக்கிறார்கள். கல்லணை கால்வாயிலே வினாடிக்கு 100 அடி கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டு வருவதால் விளைநிலங்கள் முழுவதும் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் வளர்ந்து அந்த பாலேறக்கூடிய அந்த பசும் பயிர்கள் பதறாகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக விவசாயிகளை வஞ்சித்திருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். கல்லணை கால்வாயிலே தடையில்லாமல் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். கருகி இருக்கக்கூடிய நெற்பயிர்களை அதற்கு கொஞ்சம் நீர் ஊற்ற வேண்டும். எங்களுடைய ரத்தத்தையும் சதையையும் வியர்வையும் சிந்தி நாங்கள் வளர்த்திருக்கக்கூடிய அந்த குழந்தை பயிர்கள் தற்போது கருகி கொண்டிருக்கிறது என்று திருச்சி அரியலூர் தேசிய புறவழிச்சாலையிலே 8ஆம் நம்பர் கரம்பை அருகே அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மழையால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டது ஒருபுறம், ஏற்கனவே இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டது ஒருபுறம், விளைவித்து அந்த விளைநெல்லுக்கு போதிய விலை இல்லாமல் தவிக்கக்கூடிய அவலம், அதே போன்று விளைவித்திருக்கக்கூடிய நெல்களை பாதுகாப்பதற்கு அந்த நெல் கிடங்குகள் இல்லாமல் ஒரு அவலம், இப்படி பல்வேறு அவலங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் ஏறக்குறைய ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 வரை செலவு செய்வதற்காக எங்களுக்கு இந்த இழப்பீடு தர வேண்டும் என்கிற வேதனை உச்சியத்தோடு இந்த 10 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் கருகக்கூடிய இந்த பயிர்களை நாங்கள் எப்படி காப்பாற்றுவோம் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்ணீரை துடைப்பதற்காக விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறுவதற்காக களத்திலே சென்று பதறி இருக்கக்கூடிய அந்த பயிர்களை பார்த்து விவசாயிகளோடு இன்றைக்கு களத்திலே நின்று கண்ணீர் சிந்தக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எப்பொழுதுமே விவசாயிகளுடைய நாயகனாக, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, குடிமராமத்து நாயகனாக அவர் விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் இன்றைக்கு விவசாயிகள் சிந்தக்கூடிய கண்ணீரை பார்த்து ஆற்ற முடியாத துயரத்திலே நேரிலே சென்று அவர்களுக்கு தனது ஆறுதலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். களத்திலே சென்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட அந்த இழப்பீடு இழப்படைந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தொடர்ந்து ஆறுதல் கூறி வருகிறார். இந்த அரசு இனிமேலும் கூட தண்ணீரை திறக்காமல் இந்த விவசாயிகளை வஞ்சித்திருக்கிறது என்றால் விவசாயிகள் என்ன நிலைக்கு போவார்கள் என்பதுதான் துயரத்துடைய உச்சமாக இருக்கிறது என்று அவர்கள் குறைகளை நேரடியாக அந்த களத்திலே சென்று கேட்டறிந்து வருகிறார்.
விவசாயிகள் படக்கூடிய துயரை இன்றைக்கு இந்த அரசு பார்ப்பதற்கோ மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ அனுப்பி கூட ஆய்வு செய்ய முடியாத நிலையில் தான் இந்த போட்டோ ஷூட் அரசு, விளம்பர மாடல் அரசு இருந்து கொண்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வேதனையோடு இன்றைக்கு களத்திலே சென்று யாரும் ஆறுதல் கூற இல்லை என்றாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகேஷ், விவசாயிகள் நடவு செய்த பயிர்கள் விளைச்சல் பெற வேண்டும் என்றால் இன்னும் ஒரு 20 தினங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் நெற்பயிருக்கு. அப்படி தண்ணீர் பாய்ச்சினால்தான் அவர்கள் நடவு செய்த அந்த நெற்பயிர் விளைச்சல் கிடைக்கும். இன்றைக்கு அந்த நெற்பயிர்களெல்லாம் அந்த கூடை வந்திருக்குது. நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கது நெற்பயிர் எடுங்க, இன்னைக்கு எல்லாம் பாலையா போயிடும், பதரா போயிடும். இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயிகள் கடனை உடனே வாங்கி நடவு செய்து பார்த்தீங்கன்னா இந்த பயிரெல்லாம் பாருங்க கூட வந்து இதெல்லாம் பதிலா போயிடும். சரியான தண்ணீர் பாய்க்கலைன்னா கூன் பிடிச்சி இந்த நெல்லெல்லாம் பதிலா போயிடும். அதனால புடையில் இருக்குது, எல்லாமே புடையில் இருக்குது. இதெல்லாம் வெளியில் வர காலகட்டத்தில் தண்ணீர் விவசாயிகளுக்கு இந்த நெற்பயிருக்கு பாய்ச்சிங்கன்னா இந்த பயிர்களெல்லாம் காஞ்சி சேதமடைஞ்சிடும். விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகிடுவாங்க. அதனால் இந்த அரசாங்கம் விவசாயியுடைய நன்மை கருதி கஷ்டத்தை உணர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட வேண்டும். அப்படி திறந்தால்தான் இந்த விவசாயிகளுடைய பயிர்களை காப்பாற்ற முடியும். விளைச்சல் இன்னும் ஒரு 20 நாள் இருந்து விளைச்சல் முடிஞ்சிடும். ஆக அவர்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிடும். இந்த அரசாங்கத்திற்கு தேவையான உற்பத்தி, நெல் உற்பத்தி அதிகமாக கிடைக்கும். இதனால் வந்து இந்த அரசாங்கம் இதில் விவசாயியுடைய கோரிக்கை கஷ்டத்தை உணர்ந்து உடனடியாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். அப்படி திறந்தால் தான் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிரை காப்பாற்ற முடியும். ஐயா, இப்போ வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப வேதனையுடன் இப்போ தெரிவித்தது என்னங்க ஐயா, கருத்து என்னங்க? அதாங்க விவசாயிகளுக்கு இப்போ அந்த நடவு செய்த பிறகு இன்னும் 20 நாட்கள் தண்ணீர் பாய்ச்சினா தான் இந்த விளைச்சல் பெற முடியும். இன்றைக்கெல்லாம் புடையில் வந்திருக்குது. இதுக்கு வந்து இன்னும் தண்ணீர் 20 நாட்கள் தேவைப்படும். இந்த 20 நாட்கள் தண்ணீர் இந்த வயலுக்கு பாய்ச்சினா தான் இவர்கள் இந்த நெல்லை விளைச்சலை பெற முடியும். அது ஒரு நியாயமான கோரிக்கை. கஷ்டப்பட்டு விவசாயி உழைச்சி இந்த நெற்பயிரை நடவு செஞ்சுருக்கிறாங்க. அவருடைய கஷ்டத்தை இந்த உணர்ந்து, அதுவும் ஒரு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற விவசாயிகள், இதை நம்பித்தான் குடும்பம் இருக்குது, வாழ்வாதாரம் இருக்குது. அதனால் இந்த அரசு இதை உணர்ந்து உடனடியாக மேட்டூர் அணையிலிருந்து இந்த பாசனத்துக்கு விவசாயிகள் தண்ணி திறக்கப்பட வேண்டும். ஜீரோ பட்ஜெட்டா இருக்குது. இது வந்து மக்கள் நல கூட்டணி, அதிமுக வந்து மக்கள் நல கூட்டணி இல்ல. இதெல்லாம் வந்து நான் திருச்சி விமான நிலையத்தில் விளக்கமா பேசுவேன்.